வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவானையே பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். உங்களுக்கு 7 சனி நடந்துகிட்ருக்கு. அதில் ஜென்மச்சனின்னு சொல்லுவோம். அந்த ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு. பொதுவாக 7 சனி நடந்தாலே ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு தொழிலுக்கு கரெக்டாக இருக்காது, ஒரு சிலருக்கு வருமானங்கள் வராது, ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்காது, ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சத்தம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். நாம் தான் கொஞ்சம் சமாளித்து போகணும். சமாளித்து போக முடியுமான்னா முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றணும். எள்ளில் விளக்கேற்றி சனி பகவானே உன்னால் ஏற்படும் சர்வதோஷமும் எனக்கு விலகணும், சர்வ கஷ்டமும் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயரை வேண்டலாம். ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வழிபட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டாலும் உங்களுக்கு சனியினால் ஏற்படுற அந்த தாக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராசி மேலேயே செவ்வாய் இருப்பார். உங்களுக்கு இப்போ இருக்கார், ஒரு 2 மாதமாக அப்படி தான் இருக்கார். பங்குனி சித்திரையை பொறுத்தளவு செவ்வாய் பயங்கர டென்ஷனை உருவாக்கி கொடுக்கும் நமக்கு. அப்போ ஒன்று நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய கோபதாபம் இருக்கும், அல்லது எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மனசு அமைதியாக இருக்காது. சரிங்களா? ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியாக ஒரு சிலர்னால தூங்க முடியாது. ஏன்னா நமக்கு பொருளோ சொத்தோ இழப்பீடுகள் வரும். உடம்பு சரியில்லாமல் போயிடும், பொருள் இழப்பீடு, சொத்து இழப்பீடு அப்படின்னு வரும். எதிர்பாராத வகையில் நமக்கோ நம்மளுடைய உறவினர்களுக்கோ ஏதாவது பாதிப்பு வந்துடும். சகோதர வகையில் கூட பிறந்தவங்களுக்கு பாதிப்புகள் வந்துடும். எதிர்பாராத ஒரு சில நிகழ்ச்சிகள் நமக்கு நடந்துடும். திடீர்னு நடக்கும், பார்த்துக்கங்க. அப்படி நடந்தோன்னு நமக்கு ஷாக் ஆன மாதிரி இருக்கும், என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட வம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட வரும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். வாங்கணுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் வேலை பார்க்கணும், இராணுவத்தில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவத்தில் வேலை பார்க்கணும் அல்லது படிக்கணும், மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அந்த எண்ணங்களெல்லாம் சிலருக்கு ஈடேறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாயை பொறுத்தளவு சித்திரை மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு விலகிறார், 2வது ராசிக்கு போவார். அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டென்ஷன் இதெல்லாம் இருக்காது, கோபதாபம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரி. செவ்வாய் 2ல் இருக்கிற போது சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயங்கள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது சித்திரை 9க்கு அப்புறமா தான் நடக்கும். அதிலிருந்து ஒரு 2 மாத காலத்துக்குள்ளே பூமி சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குமே மிகுந்த யோகங்களை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும். 2வது இடத்துல பொதுவாக ராகு இருக்குது. ராகு இருக்கக்கூடாது. ராகு இருந்துச்சுன்னா கூட்டு குடும்பத்தை பிரிச்சிடும். அல்லது தனி குடும்பமாக இருந்தால் கூட சிலர் குடும்பத்தோடு இருக்க விடாது. வேலை செய்கிறதுக்காகவோ தொழில் செய்கிறதுக்காகவோ வெளியூர் வெளிநாடு அப்படி எங்கிட்டாவது போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்படி போனால் நல்லா தான் இருப்போம். சரிங்களா? பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, நல்லா தான் இருப்போம். ஒரு சிலர் குடும்பத்தை பிரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தால் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. புதன் வேற உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். ஆனால் புதன் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி நீச்சமான பெற்ற பிள்ளைகளோட பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கு நல்லா இருக்காது. 8ஆம் அதிபதி நீச்சமான வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும். இப்போ அந்த புதன் 23ஆம் தேதி பயிற்சியாக போகிறார் சித்திரைக்கு. அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள்னால பிரச்சனை வராது, உங்களுக்கு எந்த வம்பு வழக்குகளும் வராது. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா 4, 9 குடைய கிரகம் தான். சுக்கிரன் தற்போது 2வது ராசியில் தான் உச்சம் பெற்று காணப்படுறார். அப்போ சுக்கிரன் 2ல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே சுக்கிரன் 12ஆம் தேதி சித்திரை மாதம் பயிற்சி ஆவார், மேச ராசிக்கு போவார்.
அப்போ சுக்கிரன் மேசராசிக்கு போனதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். சகோதர ஸ்தானம் நல்லாயிருக்கும். கூட பிறந்தவங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனாலும் சொத்து சுகத்தில் வந்து விரயங்கள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வந்துடும். ஒரு சிலருக்கு சொத்துக்களையோ பொருட்களையோ வண்டி வாகனங்களையோ விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அல்லது அவற்றில் வந்து விரயங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இப்போது சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி தான். 7ஆம் அதிபதி இந்த மாதம் உச்சமாக போகிறார். 7ஆம் அதிபதி உச்சமானா உங்களுடைய கணவன் மனைவிக்கு வந்து ரொம்ப அருமையான யோகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து நடக்கும். அவங்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது நடக்கும். அதனால் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலருக்கு 7ஆம் அதிபதி வலிமை ஆகிற போது ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. புதிய நட்பு கிடைக்கும். அது ஆண் நட்போ பெண் நட்போ அது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் இருக்க போகிறார். அப்போ 3வது ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிற போது இளைய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் ஏதாவது காய்ச்சல், சளி, இருமல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை மட்டும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சித்திரையில் மட்டும்தான் அப்படி இருக்கும். சித்திரத்தை ஆண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது. பொதுவாக கேது பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பல் கூச்சம் வர்றது, பல்லை எடுக்கிறது, பல்லு கட்டுறது, கண்ணாடி போடுறது, கண்ணில் ஏதாவது பாதிப்புகள் வர்றது, அந்த மாதிரியான வேலைகளை தான் அந்த கேது வந்து செய்வார். சரிங்களா? சரி. இப்போ குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு தனாதிபதி, லாபாதிபதி. அவர் 3வது ராசியில் தான் இருக்கார். இப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு 4வது ராசிக்கு போக போகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாகிறார். அப்போ குரு பகவான் உங்களை பொறுத்தளவு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ அவர் வந்து கேந்திரஸ்தானத்துக்கு தான் போகிறாரு. பொதுவாக கேந்திரஸ்தானம் வந்து குருவுக்கு வந்து ஆகாது. கேந்திராதிபதிய தோஷம் வரும். கேந்திராதிபதிய தோஷம் வரும்னாலும் சில நன்மைகளையும் அவர் செய்வார். என்ன நன்மைகள் செய்வார்னா, பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு நற்பலனை தான் கொடுப்பார். பொருளாதார கஷ்டங்கள் இருக்காது. பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். பணம் சார்ந்த நடவடிக்கைகள் நல்லாயிருக்கும். வர வேண்டிய பணம் வரும். நாமளும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து வருமானம் வரும். பண கஷ்டமெல்லாம் தீரும். அதனால் குரு வந்து 4வது இடத்துக்கு போனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பொருளாதாரம், தொழில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே போல் சொத்து சுகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சொந்தக்காரவங்க வழியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி பகையானவங்க கூட உறவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். அதனால் உங்களுக்கு வந்து குரு வந்து ரொம்ப நல்லது செய்வார். சிலருக்கெல்லாம் வீடு கட்டி தரதுக்கான வேலைகளை வந்து பார்ப்பார். ஒரு சிலருக்கு வாகனங்களை வாங்கி தந்துடுவார். அந்த மாதிரி பண்ணுவார். அதே போல் லாபாதிபதியும் உங்களுக்கு நல்லா இருக்காருங்கிறனால நல்ல காரியங்களில் எந்த காரியங்களில் எடுத்தாலும் லாபங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். அதனால் குரு வந்து உங்களுக்கு சர்வ யோகத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கார். அதனால் 7.5 சனி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பிற கிரக நிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த சித்திரை மாதமும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.